3.1 question number 5 cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1 னா நாம இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். கிவன் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கிறோம். இதை வச்சுட்டு நாம் இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ sin power 4 alpha into sin square beta plus sin power 4 alpha into cos square beta அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிக்கிறேன். டிவைடட் பை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்படியே இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். கரெக்டாக? தென் நெக்ஸ்ட் ஒன், அப்போ கீழே இருக்கிற இந்த டேர்மை டிவைடில் இருக்கிறத அப்படியே ஆர்ஹெச்எஸ் பக்கம் கொண்டுட்டு வரேன். அப்போ 1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்போ அப்படியே வந்துடும் காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டான்னு. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறேன்னா இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். மேலே இருக்க ஸ்கொயரை இங்கே போட்டுட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், காஸ் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம மாற்றுறோம். அதாவது இந்த ஸ்டெப்பில் இருக்க காஸ் டேர்மெல்லாம் சைன் டேர்மாக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. தென் காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக என்ன வரும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. எதனால் சைனாக மாத்திரம்னு தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உனக்கு இருக்கிற எல்லா டேர்மும் சைனாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணும், கிவ்வனை எடுத்து எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிற. தென் இதில் இருக்கிற எல்லா இந்த காஸ் டேர்மெல்லாம் நீ என்னவா மாற்றணும், சைன் டேர்மாக மாற்றணும். அப்படி மாற்றினதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடுற. தென் நெக்ஸ்ட் ஒன் உள்ள இந்த சைன் பவர் 4 ஆல்ஃபாவால் உள்ள மல்டிப்ளை பண்ணுற. அப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. தென் இந்த டேர்மை இதால் மல்டிப்ளை பண்ணுற. அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டானா சைன் பவர் 4 பீட்டா. அப்போ உனக்கு ஆன்சர் என்னான்னு சொல்லிட்டு வரும், உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1னா சைன் ஸ்கொயர் பீட்டா. தென் சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானா இந்த டேர்ம். தென் சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இந்த டேர்மை அப்படி எழுதிக்கிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி எல்ஹெச்எஸ் பக்கம் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, ஆர்ஹெச்எஸ் பக்கம் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது, கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற டேர்ம் என்னெல்லாம் இருக்குது பாரு, மைனஸ் 2ங்கிற டேர்ம் இருக்குது. தென் சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ இந்த நெகட்டிவ் டேர்ம் எல்ஹெச்எஸ் பக்கம் வந்ததுன்னா பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் டேர்ம் ஆர்ஹெச்எஸ் பக்கமாக வந்துச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது கிவன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எல்லாமே சைனில் மாற்றினா என்ன வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் காஸ் பவர் 4 பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ்ல இருந்து நம்ம இப்போ ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் கான்செப்டை நான் பார்க்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா இப்போ சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் பவர் 4 பீட்டான்றதுல இந்த பக்கம் இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே எல்ஹெச்எஸ் பக்கம் கொண்டுட்டு வந்து நெகட்டிவாக மாற்றிக்கிறேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், அதாவது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். தென் இந்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர், அதாவது இதுதான் ஏ டேர்ம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஓகே, மைனஸ் 2abன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஸ்கொயரை நாம் கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் ஒரு ரூட் எடுக்கணும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சைடு எல்ஹெச்எஸ் பக்கம் இருக்கிற நெகட்டிவ் டேர்ம் ஆர்ஹெச்எஸ் பக்கம் வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ சைன் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு போடலாம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போடலாம். அப்போ ரெண்டு பக்கமாக இருந்த 1 கேன்சல் ஆகி உனக்கு இது கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் கிடைக்குது. இப்போ செகண்டாக என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ் பவர் 4 பீட்டாவை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டானும் சைன் பவர் 4 பீட்டாவை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டானும் எழுதலாம்.
அப்படி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு போடலாம்ல. அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானும் தென் சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானும் எழுதலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் கேன்சல், இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கேன்சல், மீதி என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா 1. அப்போ இந்த டேர்மோட வேல்யூ நம்ம 1ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டையும் நம்ம கிவன் இன்னில் இருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். சரியா? ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். y ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு இருக்குது 2 sin alpha divided by 1 plus cos alpha sin alpha. Then prove that 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha equal to y. சரி, given y term என்னவோ இதை வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் yக்கு ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ given டேர்மை எழுதிக்கிறீங்க என்னன்னு சொல்லி. தென் நெக்ஸ்ட் ஒன் இதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். நீ காஞ்சிகேட்னா என்ன வேணாலும் வரலாமே. ஏன் காஞ்சிகேட்னா இந்த டேர்ம் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மேலேயும் கீழேயும் மைனஸ் போடலாம், இல்லைன்னா இங்கே மைனஸ் போடலாங்கிற டவுட் வரும். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே தான் மைனஸ் போடணும்னா, இங்கே மேலே சைன் ஆல்ஃபான்னு வருது. அப்போ 1 + சைன் ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே மட்டும் மைனஸ் போட கொஞ்சம் ஞாபகம் வச்சு போடணும். சரியா? அப்போ கீழே இருக்கிற டேர்ம் 1 + சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபானா மேலே இதோட காஞ்சிகேட் 1 + சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 + சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு போட்டுக்கிறேன். அப்போ அப்படியே மேலே இருக்கிற டேர்மை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, தென் கீழே இருக்கிற டேர்ம் a + b இன்ட்டு a மைனஸ் பின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் மைனஸ் இந்த காஸ் டேர்மை நம்ம சைனாக மாற்றுறோம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ இந்த மைனஸாலையும் உள்ளே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ -1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வருமா, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானா 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. தென் இது என்னன்னு வருது 2 சைன் ஆல்ஃபா +1 -1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே இருக்கிற டேர்ம் அதை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் 2 sin alpha இன்ட்டு 1 + sin alpha மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நீ சைன் ஆல்ஃபாவை 2 sin alpha வெளியெடுத்தா 1 + sin alpha. ஓகே, அப்போ 2 sin alpha கேன்சல், மீதி இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறோம். இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் 7th சம். x equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta, y equal to sigma சொல்லலாம் சமேசன்னும் சொல்லலாம், sigma n equal to 0 to infinity sin power 2n theta and z equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta sin power 2n theta. Then theta ஓட வேல்யூ 0 to π/2, அதாவது 0 less than theta less than π/2 இருக்கு. Then so that xyz equal to x plus y plus z. ஹிண்ட் என்ன ஹிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 + x + x² + x³ + எக்ஸட்ரா ஈக்குவல் டு 1/1 - xன்னு இருக்குது. சரி, அப்போ கிவனை எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் கிவனை நம்ம எழுதிக்கிறோம். என்ன கொடுத்துருக்கு, x ஈக்குவல் டு சிக்மா n ஈக்குவல் டு 0 to infinity cos power 2n theta. அப்போ என்ன பண்ணணும், இப்போ டீட்டாவுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒன் சிக்மா n ஈக்குவல் டு 0, அப்புறம் 1, அப்புறம் 2, இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன வரும், 0ன்னு வரும். அப்போ காஸ் பவர் 2n 0. அப்போ காஸ் 0 அப்படின்னா என்ன வரும், 1. தென் நெக்ஸ்ட்டு 1 2nனா ஆக்சுவலி இங்கே டீட்டா, இங்கே வந்து 2/0. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும், காஸ் பவர் 2 டீட்டா. அப்புறம் என்ன வரும், காஸ் பவர் 2 × 3 2 இன்ட்டு இங்கே வந்து 0 1 2வா 2 × 2னா 4 டீட்டா. அதாவது என்ன பண்ணுற அப்படின்னா n ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இங்கே பவரில் இருக்கிற 2nக்கு பதிலாக n-க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மு காஸ் பவர் 0 டீட்டா. அடுத்தது n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம் இங்கே. அப்போ காஸ் பவர் 2 × 1 டீட்டா. தென் நெக்ஸ்ட்டு ஒன் காஸ் பவர் 2 × 2ன்னு என்ன வரும், 4
டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ 1 + cos ஸ்கொயர் டீட்டா + cos பவர் 4 டீட்டா எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இப்போ 1 + x + x ஸ்கொயர் + x கியூப் ஈக்குவல் டு 1/1 - xனா இப்போ இந்த டேர்ம் 1 + x ஸ்கொயர் + x பவர் 4 + எக்ஸ் கியூப்னு தான் இருக்குது. அப்போ 1/1 - எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு சொல்லிட்டு இருக்கு உனக்கு இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக உனக்கு இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் பவர் 4x, எக்ஸ் கியூப் பதிலாக காஸ் பவர் 6x. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்போ காஸ் பவர் 4 தானே. அதே மாதிரி எக்ஸு கியூப்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப்னு வரும். அப்போ காஸ் பவர் 6 தானே. கரெக்டா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன ஃபார்முலா? 1/1 - x. அப்போ 1/1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டானா சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ எக்ஸோட வேல்யூ 1/sin ஸ்கொயர் டீட்டா. அப்போ 1/xனா சைன் ஸ்கொயர் டீட்டா ரெசிப்ரோக்கல் இல்லாமல் வரும். தென் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிற. அப்போ உனக்கு என்ன வரும்? சைன் பவர் 0 டீட்டா. தென் நெக்ஸ்ட் ஒன் சைன் பவர் 2 × 1 சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் பவர் 2 × 2 சைன் பவர் 4 டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். எகெயின் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற. அப்போ எக்ஸ்க்கு பதிலாக இப்போ என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போ 1/1 - சைன் ஸ்கொயர் டீட்டா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டானா என்ன? காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ 1/காஸ் ஸ்கொயர் டீட்டா எதோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. தட் இஸ் அதை நம்ம ஆக்சுவலி என்னன்னு சொல்லி எடுத்திருக்கோம்? ஒய்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ இங்கெல்லாம் என்ன தான் வரணும்? ஒய் தான் வரணும். அப்போ y = 1/காஸ் ஸ்கொயர் டீட்டானா 1/y = காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இப்போ நாம் இதை தான் காமிக்கணும். என்ன? இப்போ இசட்டோட வேல்யூவும் இதே மாதிரி நீ கொண்டுட்டு வந்து எழுதணும். n = 0 to infinity காஸ் பவர் 2n டீட்டா × சைன் பவர் 2n டீட்டான்னு இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் xyz = x + y + zன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை மட்டும் என்னான்னு சொல்லி பார்த்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ட்டு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எக்ஸ்னா 1/sin ஸ்கொயர் டீட்டா, ஒய்னா 1/காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை என்னான்னு சொல்லி எழுதுகிறேன். அப்போ மேலே இருக்கிற டேர்ம் 1க்கு ஈக்குவலாக வரும். அப்போ 1/ இந்த டேர்ம்னு வரும். 1/sin ஸ்கொயர் டீட்டா × 1/காஸ் ஸ்கொயர் டீட்டா இது x × y தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் எக்ஸ் × ஒய்னு வரும். தென் இப்போ இசட்டோட வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்களே அதை எழுதிட்டு தென் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு சிக்மா n = 0 to infinity காஸ் பவர் 2nனா என்னான்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் சிக்மா n = 0 to infinity ஆக்சுவலி ஃபுல்லாகவே நீ அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணுறேன்னு வை. இந்த டேர்முக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணுற? பவரில் இருக்க எண்ணுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுற. அப்போ என்ன வரும்? காஸ் பவர் 0 டீட்டா × சைன் பவர் 0 டீட்டா என்ன வரும்? எனிதிங் பவர் 0 1. தென் என்னுக்கு பதிலாக இப்போ 1 அப்ளை பண்ணால் காஸ் பவர் 2 × 1னா காஸ் ஸ்கொயர் டீட்டா, சைன் பவர் 2 × 1னா சைன் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி இதெல்லாம் வரும். அப்போ உனக்கு எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? 1 + x + x ஸ்கொயர் + எக்ஸட்ரா. அப்போ 1/1 - x. எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1/1 - காஸ் ஸ்கொயர் டீட்டானா நம்ம என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் 1/x, சைன் ஸ்கொயர் டீட்டானா 1/y. இப்போ என்ன பண்ணுறோம்? கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணுற xyன்னு சொல்லிட்டு வரும். அப்போ xy மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே x × y - 1. அப்போ இந்த கீழே இருக்கிற xy தான் மேலே வந்துடுது. ஓகே, அப்போ இசட்டோட வேல்யூ xy டிவைடட் பை xy - 1. அப்போ xy - 1 நீ அப்படியே இந்த சைட் கொண்டுட்டு வந்துடுற. அப்போ டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும். அப்போ z × xy - 1 = xy. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் xyz z = xy. ஓகே, அப்போ -z உனக்கு RHS பக்கம் வந்துச்சுன்னா +zன்னு ஆகிடும். ஓகே, அப்போ xyz = உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்? xy இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம். x × yனா என்னன்னு கண்டுபிடிச்சோம்? x + y
ப்ளஸ் இசட். ஓகே, எக்ஸ் இன்ட்டு ஒய்னா ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 டாப்பில் பாரு, எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் சம், கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 என்னன்னு சொல்லிட்டு இருக்கு பாரு பார்க்கலாம். இஃப் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர், ஷோ தட் secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square whole power 3 by 2. Also find the value of k for which this result holds. இப்போ கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, tan square theta equal to 1 minus k square. அப்போ உனக்கு என்ன வரும், tan square thetaனா உனக்கு LHS பக்கமோ RHS பக்கமோ 1ஆல் ஆட் பண்ணினா 1 plus tan square theta equal to 1 plus 1 minus k square na 2 minus k square. அப்போ 1 plus tan square theta na secant square theta. அப்போ secant square theta equal to இந்த வேல்யூ na secant theta equal to பவரில் என்ன பண்ணோம் 1 by 2னு சொல்லி போடணும். தென் நெக்ஸ்ட் என்ன வருது, அப்போ secant theta equal to நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம் என்னன்னு 2 minus k square whole power 1 by 2னு. தென் secant theta minus tan cube cosecant theta equal to நம்ம என்னன்னு சொல்லணும் 2 minus k square whole power 3 by 2. அப்போ secant theta plus tan cube cosecant theta அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா இந்த secant thetaவை 1 by cos thetaனும் tan cube thetaவை sin cube theta by cos cube thetaனும் cosecant thetaவை 1 by sin thetaனும் எழுதுகிறோம். அப்போ உனக்கு என்னன்னு வரும், இங்கே கேன்சல் பண்ணோம்னா sin square theta மேலே இருக்கும், கீழே cos cube theta. அப்போ கீழே எல்சிஎம்மாக cos cube theta எடுத்த அப்படின்னா இந்த டேர்மில் என்ன வரும், cos square thetaன்னு வரும். செகண்ட் டேர்ம் என்ன வரும், sin square theta. அப்போ cos square theta plus sin square theta வேல்யூ 1. அப்போ 1 by cos cube thetaனா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், secant cube theta. அப்போ secant theta whole cubeன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? அப்போ secant theta whole cube அப்படின்னா இப்போ தான் secant thetaவுக்கு கண்டுபிடிச்ச என்ன 2 minus k square whole power 1 by 2 whole power 3. அப்போ என்ன வரும் 2 minus k square whole power 3 by 2னு சொல்லிட்டு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ secant theta plus tan cube theta plus cosecant theta equal to 2 minus k square whole power 3 by 2னு சொல்லிட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உனக்கு also find the value of k for which the results hold. அப்போ எந்த கேவோட வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா உனக்கு tan 0னா என்ன வரும் 0. ஓகே, tan 0னா என்ன வரும் 0. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகிடும் 0ன்னு ஆகிடும். கரெக்டா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ 1 மைனஸ் கே ஸ்கொயர், அதாவதுட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதில் போய் தீட்டாவுக்கு பதிலாக நீ 0ன்னு அப்ளை பண்ணேன்னா secant 0 என்ன வரும் 1. tan 0 0னா 0 இன்ட்டு எனிதிங் என்ன 0 ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2ன்னு வருமா? கரெக்டா? அப்போ ரெண்டு பக்கமும் 2 by 3ன்னு பண்ணோம் அப்படின்னா 1 power 2 by 3 ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? ஏன் 1 power 2 by 3னா 1 தான். ஓகே, அப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னா உனக்கு கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1னா 1ன்னு வரும். அப்போ கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. தென் அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா உனக்கு tan 45னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 1ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி secant 45 cosecant 45ல என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணி நீ ஆன்சரை இதை கொண்டுட்டு வர்ற. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்கிறேன்ட்டு? கொண்டுட்டு வர முடியும் இல்லையா? அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரினா உனக்கு tan 90 டிகிரினா இந்த வேல்யூவே இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டியோட எதை ஆட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். அப்போ கே இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லி போட்டுக்கிற. இதை மட்டும் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து போடுறீங்க. ஓகே, இந்த அதாவது தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு இதில் அப்ளை பண்ணுற. அப்போ secant 45னா என்ன, tan cube 45, அதாவது tan 45னா 1 தான். cosecant 45 டிகிரினா என்ன, எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இதோட 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2ன்னு சொல்லிட்டு வரும்.